ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் கரியருக்கான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெசண்ட்டில் உங்கள் ஜாப், உங்கள் பிஸ்னஸ் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குமா, நெக்ஸ்ட் லெவல் போவீங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு தென் நம்ம கைடன்ஸ் பார்க்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங், ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிஞ்சுக்கணும், கரியர் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஹெல்த் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஸோ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கரியர் இப்போ எப்படி இருக்குது, இப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கீங்க? ஸோ யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஜாபில் இருக்கீங்க, இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யூனிவர்ஸை ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் இப்போ காம்படிஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரியா? நீங்கள் நிறையா பேர் கூட போட்டி போடுற மாதிரி இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் போகிற வழி டைரக்ஷன்ஸ் ஒரு கிளியராக இல்லாத ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பாக நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறையா கயாஸ் இருக்குது. அடுத்தவங்கள்கிட்ட நிறையா கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் நடக்கிற மாதிரி இருக்குது. காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பட் உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. நீங்கள் இது எல்லாமே உங்கள் முயற்சியால் இது எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணி அது வெற்றி அடைகிறதுக்கு, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிறதுக்கும், தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுக்குமான பொட்டன்ஷியல் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது. இது ரொம்ப பாசிட்டிவான கார்டு. இந்த காம்படிஷனை நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தினால கரெக்டாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்க, அந்த பாலிட்டிக்ஸ்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் இருக்குது. ஏன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ நல்ல அபண்டன்ட் இருக்குது. ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நிறையா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும், நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆவீங்க. ஸோ நீங்கள் நிறைய உங்கள் பிஸ்னஸ் பற்றி ஆகட்டும், ஜாப் பற்றி ஆகட்டும், கொஞ்சம் ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப பயப்படுறீங்க. ஓவர் திங்க் அதிகமாக இருக்குது, மென்டல் பிளாக்கேஜஸ் அதிகமாக இருக்குது. நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடங்கள், நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி தான் தெரியுது, ஆனால் உங்களுக்கு நிறையா சந்தேகங்கள் இருக்குது, நிறையா பயம் இருக்குது. அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல பாசிட்டிவான கார்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற கார்டு, யூனிவர்ஸ்லேருந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற கார்டு. ஏதாவது அப்படி பிளாக்கேஜஸ் இருந்தாலும் கூட நீங்கள் அதுலேருந்து வெளியில் தைரியமாக எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைங்க. இது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃப்யூச்சர் இருக்குன்னு சொல்லுது. உங்கள் ஜாபில் நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு, உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவாக யூனிவர்ஸ்லேருந்து வந்த ஒரு சைனை. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும். எல்லாமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஓவர் திங்கிங், இந்த பிளாக்கேஜஸ்லேருந்து வெளியில் வரணும், இந்த பயத்துலேருந்து வெளியில் வரணும். இந்த பயம் தான் உங்களுக்கு வர வாய்ப்புகளை தடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களே உங்களை ஒரு லிமிட்டட் பிலீஃப்னு சொல்லுவோம். இவ்வளோதான், நமக்கு இவ்வளோதான், இது போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிலீஃபில் இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு யூனிவர்ஸ் தருது, அதை நீங்கள் பார்க்காம உங்கள் கண்ணை கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பயத்தினால உங்களுக்கு வர வாய்ப்புகளை நீங்கள் பார்க்காம இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்கள் பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்கள் ஜாபில் பிரச்சனை போயிட்டுருக்குன்னா அதுக்கு உங்களோட ஓவர் திங்கிங் தான் காரணமாக தெரியுது. உங்களோட மென்டல் பிளாக்கேஜஸ் தான் அதுக்கு காரணமாக இருக்குது. நீங்கள் ஒரு செக்யூர்டான ஜாப் கிடைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. பண விஷயத்தில் ஒரு செக்யூர்டு இருக்கணும், மணி ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லாத மாதிரி இருக்குது.
ரொம்ப சேஃபாக நீங்கள் உங்கள் கரியரில் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பார்க்காத மாதிரி இருக்குது, ரிஸ்க் எடுக்க தயார் இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும், பணத்தை வந்து நிறைய செலவு பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு இதில் தான் இருக்கீங்க. கண்டிப்பாக சேவ் பண்ணி வைக்கணும், பட் பண்ணுறீங்களான்னு தெரில, அது நீங்கள் தான் உங்களை கேட்கணும். பணத்தை வந்து நிறையா விரயம் பண்ணாமல் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பணத்தோட அருமை தெரிஞ்சு அதை நீங்கள் வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி சொல்லுது. அண்டு மணி ஸ்டெபிலிட்டியை பற்றி நிறையா யோசிக்கிறாங்க. ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் ஸ்டேபிள் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து நிறையா பேருக்கு இருக்குது. நிறையா பேர் வந்து ஜாப் வந்து ஒரு டெம்ப்ரரியாக இருக்கலாம், ஒரு செக்யூர்டான ஜாபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனாலேயே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் வந்து தயாராக இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் கரியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிளியராக திங்க் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்வாடுங்கிறப்ப கம்ப்ளீட்டாக வந்து லாஜிக் தான். ஸோ நீங்கள் கிளியராக திங்க் பண்ணணும், நல்லா பிளான் பண்ணணும். உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணனாலும் எந்த ஒரு விஷயம் பண்ணனாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்க பாருங்கள். உங்கள் ஜாப்லே ஆகட்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறது நல்லது. இதில் ஒரு மேஜர் ஆர்க்கானா, 2 மேஜர் ஆர்க்கானா வந்திருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் வைஸ், உங்கள் கரியர் வைஸ் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ, என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அது யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மெஜிஷியன் கார்டு மாதிரி. சரியா, உங்களுக்கு நிறைய ஸ்கில் இருக்குது, நீங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன். பட் அதை சரியாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு வர நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய வாய்ப்புகள் வருது. அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கான பவர் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. சரியா, நல்லா ஃபோக்கஸ்டாக இருங்க, அந்த ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்கள் ஜாபில் நல்லா ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆவீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு ஆசை இருக்கோ, என்ன மாதிரியான எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கோ, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு சக்ஸஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, எல்லாமே வந்து உங்கள் ஸ்கில்லில் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து கரண்ட்டில் இப்போ இருக்கிற உங்கள் சுச்சுவேஷன் தான். இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. சரியா, இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ். உங்களுக்கு பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து கரியரில் ரொம்ப பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும், ஒரு பெரிய முடிவு. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு அவேக்கனிங் வரும், என்ன பண்ணலாம், ஒரு நியூ ஐடியாஸ் வரும், ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான பிளானிங் நல்லா பண்ணுவீங்க. இது ஒரு முக்கியமான ஒரு சாய்ஸாக வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து உங்களோட டைரக்ஷனே வந்து மாறப்போகிற மாதிரி தெரியுது. யூனிவர்ஸோட கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெவியாகவே சப்போர்ட் பண்ணுது. டிவைனோட சப்போர்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது. நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் உங்களோட டைரக்ஷன் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. டைரக்ஷன் மாறுற மாதிரி தெரியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இப்போ காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஸ்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்கில் அதிகமாக இருக்கிற ஒரு பர்சன். பட் மென்டல் பிளாக்கேஜஸை வந்து நீங்கள் நீக்கணும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் மென்டல் பிளாக்கேஜஸ் இல்லாமல், பயம் இல்லாமல், எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் உங்களை நீங்கள் செல்ஃபாக நீங்களே வந்து நீங்களே ஒரு லிமிட், இதில் தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான அதெல்லாம் அந்த மாதிரி லிமிட் வச்சுக்காமல் நீங்கள் கரியரில் அந்த பிளாக்கேஜஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் மேலே நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கரியர் வந்து ப்ரோக்ரஸ் அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நெகட்டிவான இதில் இருக்கீங்க, உங்கள் கரியர் பிஸ்னஸில் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு 100% உங்களோட தாட்ஸ், உங்களோட மென்டல் பிளாக்கேஜஸ் அது மட்டும்தான் காரணம். அதுதான் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாத நிலைமையில இருக்குது. பட் ஃப்யூச்சரில் வந்து இதுலேயே ஃப்யூச்சருக்கானது வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் ஃப்யூச்சருக்கு தனியாக எடுக்கலான்னு பார்த்தேன், பட் இதுலேயே ஃப்யூச்சருக்கான இதுவும் வந்துருச்சு. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட், ஒரு நியூ ஃபேஸ் கண்டிப்பாக யூனிவர்ஸ்ட்டு இருந்து ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அதுக்கான ஒரு விஷயம் வந்து ரியல் வேர்ல்டில் நடக்க போகுது. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அது நடக்க போகுது. சிலருக்கு வந்து ஜாப் வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ இருக்கிற ஜாப் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஜாப் கேட்குறீங்களா, அதுவும் கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். கொஞ்சம் ஹீல் ஆகுங்க, அந்த பிளாக்கேஜஸ்லேருந்து வாங்க. இது என்னது, ரெண்டும் ஒன்றா வந்திருக்கு. இது ரெண்டும் ஒன்றா வந்திருக்கும் போது இந்த பிளாக்கேஜஸ்லேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும் அப்படிங்கிறதா வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸாக இருக்குது. உங்களுக்கான வழி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிரைட்டான வழி இருக்குது. நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இல்லாத மாதிரி இருக்குது
லைஃப்பில். சரியா? அதை ஓவர் திங்கிங் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் உங்கள் இமோஷன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு பேலன்ஸ்டாக இல்லாமல் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டுருக்கு, பயம் அதிகமாக இருக்குது, ஃப்யூச்சரை நினச்சி ரொம்ப பயப்படுறீங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கரண்ட் அண்ட் ஃப்யூச்சர் இதிலே வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு நியூ ஃபேஸ் இதில் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உங்களுக்கு யூனிவர்சிட்டி வந்து கைடன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த கார்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன சொல்ல தோணுதுன்னா, உங்களுக்கு அப்பப்போ டவுட் வரும். நான் வந்து கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் தான் போயிட்டுருக்கேன்னா, ஜாபில் ஆகட்டும் இல்லை ஸ்டடீஸும் ஆகட்டும், நான் ஸ்டடீஸும் சேர்த்து தான் சொல்கிறேன், இல்லை கரியர் ஆகட்டும். ஆரம்பத்தில் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஓவர் திங்கிங் இருக்கலாம், சரியாக போகிறேனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி, எனக்கு குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துருந்துச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுப்பீங்க. உங்கள் மைண்டு வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆரம்பிச்சிடும், ரொம்ப லாஜிக்காக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, நிறையா பிளான் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ணுவீங்க. சரி, இப்போ நம்ம யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள் கரியர் வைஸ் ஸோ நீங்கள் கொஞ்சம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும். உங்களுக்கு எது சரி எது தப்பு, நீங்கள் என்ன சரி பண்ணிட்டு இப்போ என்னெல்லாம் சரியாக போயிட்டுருக்கு, என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, தனிமையில் கொஞ்சம் யோசிங்க. வெளியில் உங்களுக்கு ப்ரெஷர் வருது அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். அந்த ப்ரெஷர்லாம் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் தனிமையில் யோசிங்க, என்ன மாதிரி போயிட்டுருக்கு, என்ன மாதிரியான பாத்தில் போயிட்டுருக்கீங்கன்னு. நீங்கள் நிறைய கம்பேர் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் உங்களுக்கான வழியை மட்டும் பாருங்கள். நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது வந்து வேணாம். தனியாக யோசிச்சிங்க அப்படின்னா, எனக்கு தனிமை நமக்கு வந்து ஹெர்மிட் கார்டு வந்து தனிமையை சொல்கிறது தான். ஸோ தனிமையாக யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி நிறையா கிடைக்கும். இது உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வேணும். இப்போ கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்குது, நிறையா பேருக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. பொறுமை வேணும். சேலஞ்சஸ் வருது, பட் நீங்கள் பொறுமையாக ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அதை ஓவர் கம் பண்ண முடியும். பயப்பட வேணாம். நம்ம அந்த கார்ட்லேயும் பார்த்தோம், பயம் அதிகமாக இருக்குது, டவுட்ஸ் அதிகமாக இருக்குன்னு. ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க, கான்ஃபிடென்ட் லெவலை அதிகப்படுத்துங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு, ஒரு அபண்டன்ஸ், ஒரு வளர்ச்சியை குறிக்கிறது. உங்கள் கரியரில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இது பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து அடுத்து உங்கள் ஃபீல்டு, நீங்கள் இருக்கிற இப்போ ஃபீல்டில் வந்து ஒரு க்ரோத் வரும், ஒரு முன்னேற்றம் வரும். ஃபினான்ஷியலாக நீங்கள் ஸ்டேபிள் ஆவீங்க, நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு உங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வர மாதிரி இருக்குது. இல்லை சிலருக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம், ஒரு புது பிகினிங்காக இருக்கும். இல்லைனா இப்போ இருக்கிறதுலேருந்து அடுத்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. சரியா? பட் உங்கள் ஃபீல்டு, நீங்கள் இப்போ என்ன வேலை பார்க்குறீங்களோ அதை ஜென்யூனாக லவ் பண்ணுங்கள். ஜென்யூனாக இந்த லவ் இருந்தால் தான் நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் போவீங்க, அதில் சக்ஸஸும் பார்ப்பீங்க. ஸோ ஓவராலாக யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். நல்லா தனிமையில் யோசிங்க. அந்த கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அதோட நம்பிக்கை வைங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, உங்கள் மேலே நம்பிக்கையோடு இருங்க. ஸோ பேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் போகிற டைரெக்ஷன், உங்களுக்கு வர நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே, இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களோ அப்போ தான் அந்த புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ரொம்ப அழகாக வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ யூனிவர்ஸ் ஓவராலாக உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் வந்து பயத்தை விட்டுருங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஃபீல்டு, எது பேஷனாக இருக்கோ அந்த ஃபீல்டுக்குள்ளே போங்க. அண்ட் நீங்கள் பண்ணுற வேலையை லவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக. இல்லை உங்களுக்கு நிறையா பேருக்கு வந்து இதில் வந்து நியூ பிகினிங்ஸ் வர மாதிரி இருக்குது. சரியா? ஸோ இதுதான் ஓவராலாக யூனிவர்ஸ்க்கான கைடன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பர்சனல் ரீடிங்கே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.